இந்த கிரிக்கெட்டு இந்த படம் பயன்படுத்தின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கிரிக்கெட்ல பல நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்து பழகின ஒரு விளையாட்டு. பட் அந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன என்டர்டெய்னிங்கான அம்சங்கள் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா அது மொனாட்டனஸ் ஆகாம இருக்கணும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமும் கூட. இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு சோல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கானது. பட் இதனுடைய ஒரு அறிவு வந்து ஒரு 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 வெல் கிராஃப்டட் எமோஷனல் டிராமாவுக்கானது அப்படின்றத நான் ஃபிலிமை பார்க்குறேன். கான்ஸ்டன்ட்டாக தமிழரசன் பச்சமுத்து அங்கங்கே நமக்கு சர்ப்ரைசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால தான் கொஞ்சம் கூட மொனாட்டனஸ் ஆகலை அது கிரிக்கெட் போர்ஷன். வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துடைய ஒரு முதல் படம். படத்தில் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண், நாட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, ஸ்வஸ்விகா. படம் பேர் லப்பர் பந்து. லப்பர் பந்தில் பல எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக பார்த்தேன் அது. எஸ்பெஷலி படத்தினுடைய டைலாக்ஸ் பொறுத்தவரை. இன்ஃபேக்ட் பல எடுத்துக்காட்டுகள் அதுக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஒன்று, ஹரிஷ் கல்யாணுடைய ஒரு கேரக்டர் அன்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவனுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து சஞ்சனா ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் அவன் பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. பிரிஞ்ச பிறகு நம்ம சராசரி தமிழ் படங்களில் ஒரு ஹீரோயின் பேர் சொல்லுவாள், ஐயோ நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல, நீ இல்லாமல் நான் செத்துருவேன். இந்த மாதிரியான வரிகள் நம்ம கேட்டு பழக்கப்பட்டாச்சு இல்லையா? ஆனால் இவர் போய் அவர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது. நம்ம எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயமும் கூட. என்னோட பயமே நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய பயமே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? அந்த ஒரு வரி வந்து அந்த ஹோல் மோமெண்ட்டையே எப்படி எலிவேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். அந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும், இல்லை அதன் பிறகு காளி வெங்கட் கிட்ட அவருடைய ஒரு கேரக்டர் கிட்ட ஒருத்தர் கேட்பான், ஆமாம் உனக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, லைக் தான் ரீசனே, லைக்குக்கு எதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வரி. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இனிமே அவர் சொல்லக்கூடிய அந்த பதில், கெத்து அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிற அட்டகத்தி தினேஷும், அன்பு அப்படிங்கிற கேரக்டர் ஹரிஷ் கல்யாண் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பேருடைய கிரிக்கெட் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அன்பை அது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கதாபாத்திரங்களுடைய அன்பு அவங்க குடும்பங்களுக்கு பெருசாக புரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் கெத்து பொறுத்த வரைக்கும் அவன் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் உண்மையிலேயே அவன் உயிரோடு இருக்கான். அங்கே மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதானமான ஒரு சந்தோஷத்தை அவனால் பார்க்க முடியுது. வாழ்வதற்கான ஒரு பயன் அப்படின்னு கேட்போம்ல, அது அங்கே மட்டும்தான் அவனுக்கு கிடைக்குதோ அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த போர்ஷன்ஸை இந்த படம் அணுகக்கூடிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய சராசரி படங்களில் ஒரு 40 வயசுக்காரன் 50 வயசுக்காரன் அவன் போய் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னா அது எப்படி நம்ம அணுகும்? ஒரு நகைச்சுவை தான் பெருசாக காமிப்போம், அது பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். பட் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அவனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஒரு பெரிய காதல் கதை அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்குது. ஏன்னா அவனை பாருங்களேன், அவன் வீட்டில் இருக்கும்போதும் சரி, அவனுடைய பெயிண்டிங் வேலையை செய்யும் பொழுதும் சரி, அந்த மாதிரி இடங்கள்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமே அவனுக்கு இருக்காது. பட் கிரிக்கெட் பிச்சில் அவனை பாருங்க, திடீர்னு சிங்கம் படத்தில் கேட்குற மாதிரி காட்டில் வேட்டையாடி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த இடத்துல தான் இஸ் ட்ரூலி இன் ஹிஸ் எலிமெண்ட்ஸ் நினைக்கிறேன். வரான், லெக் சைடில் தூக்கி அடிக்கிறான், விஜயகாந்த் பாட்டுக்கு அப்படியே கெத்தா டான்ஸ் ஆடிக்கிட்டே வரான். ஒரு இடத்துல அவனா அவுட் ஆகுறான், சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளியே போகிறான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கிரிக்கெட் பொறுத்த எடுத்த உடனே இது மறந்துட்டேன், டிராவிட் மாதிரி ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரோக்கில் ஸ்டார்ட் பண்ணுறான் தன்னுடைய விளையாட்டை. இந்த கிரிக்கெட்டை இந்த படம் பயன்படுத்தின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கிரிக்கெட்டில் பல நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பார்த்து பழகின ஒரு விளையாட்டு. பட் அந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன என்டர்டெய்னிங்கான அம்சங்கள் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அது மொனாட்டனஸ் ஆகாமல் இருக்கணும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமும் கூட. இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு சோல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்க்கானது. பட் இதனுடைய ஒரு அறிவு வந்து ஒரு ஒரு வெல் கிராஃப்டட் எமோஷனல் டிராமாவுக்கானது அப்படின்றத நான் ஃபிலிமை பார்க்குறேன். அண்ட் கான்ஸ்டன்ட்டாக தமிழரசன் பச்சமுத்து அங்கங்கே நமக்கு சர்ப்ரைசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனால தான் கொஞ்சம் கூட மொனாட்டனஸ் ஆகலை அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ். இந்த ரெண்டு ஆண்கள், ஹரிஷ் கல்யாணுடைய அன்புக்கும் தினேஷுடைய கெத்துக்கும், இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு ஈகோ போராட்டத்தில் சரி இப்போ யார் ஜெயிப்பா யார் தோப்பா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு நாக் அவுட் போட்டியில் இந்த ரெண்டு பேருமே அவுட் ஆன பிறகு நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர், இத்தனை ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல், திடீர்னு ஒரு பெண் வந்து ஒரு டீமை காப்பாற்றுற அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி டச்சஸ்லாம் பெண் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஸ்வஸ்விகா விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரமும் கூட. இந்த படத்தில் தமிழரசன் அந்த கேரக்டர் எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறதே நம்ம உன்னிப்பாக கவனித்து ரசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு என்னடா ஒரு எல்லாத்துக்குமே கோவப்படுது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். பட் அப்படி இருந்தும் இந்த படம் ஒரு இடத்துல கூட இந்த கோபத்தை ஒரு வியாதி மாதிரியோ அதை குணப்படுத்தினாதான் இவ வந்து என்ன சொல்றது, நம்ம சராசரியாவோ இப்போதான் அவள் பெண் ஆகிறாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இந்த படம் அதை ஆக்காம ரொம்ப ஒரு ஃபைன் லைனை மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா ஒரு பக்கம் அவர் மனைவியாக இருக்க அட்டகத்தி தினேஷுடைய ஒரு கெத்துக்கு, பட் அப்படி இருந்தாலும் கூட இது ஒரு ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிற கேள்வியை இந்த படம் கான்ஸ்டன்டாக கேட்டுக்கிட்டு இருக்கு.
ஏன்னா ஒரு பெண் அப்படின்றவ ஒரு மனைவியான பிறகும் கூட நீ தாயாக இருக்கணும், அது குழந்தைக்கு இல்லை அந்த புருஷனுக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ என்னதான் அந்த கதாபாத்திரம் ஓரளவுக்கு அந்த மாதிரி வேலைகளை செஞ்சாலும் கூட இந்த படம் அந்த அந்த ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுது. எந்த இடம்னா, இதுல தான் அவ அழகாகிறா, இதனால தான் அவன் முழுமை அடைகிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கொஞ்சம் கூட விதைக்காம அவளுடைய ஒரு கஷ்டத்தை ரொம்ப நேர்மையாகவே இந்த படம் கேப்சர் பண்ணது. ஒருவேளை இந்த படம் வந்து அவளோட சைட்ல நிக்குதா நிக்கலையா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்தா 1-2 இடங்களை மட்டும் கவனிச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு டைட்டில் கார்டு எங்க வருது அப்படின்னு பாருங்க. அந்த கிரிக்கெட் பேச்சுக்குள்ள பூந்து சும்மா தோண்டுன்னு அந்த பிச்செல்லாம் தோண்டி எடுக்கிற அந்த நேரத்துல தான் ஒரு டைட்டில் கார்டு வருது. இன்டர்வல் பிளாக் எங்க வருதுன்னு பாருங்க. இன்டர்வல் பிளாக் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவ சும்மா முறைக்காத குறையா அங்க வந்து ஒரு பெண்ணை கையை இழுத்துக்கிட்டு போறா. கண்ணை நல்லா பெருசா வச்சு முறைன்னு முறைக்கிறா ஹரிஷ் கல்யாணியுடைய அன்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை. ஸோ இந்த மாதிரி பகுதிகள், இந்த காட்சி அமைப்பு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, படம் கண்டிப்பாக அவள் சைடில் தான் நிற்குது. அவளுடைய நியாயத்தை தான் ரொம்ப அடிச்சு பிரீச்சியா பேசலை அப்படின்னா கூட இது அவளுடைய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அவளுக்கு சில சந்தோஷங்கள் இருக்கு, சில பல பிரச்சனைகளும் இருக்கு. அவள் அதை இப்படிதான் அணுகிக்கிட்டு இருக்கா அப்படின்றது ரொம்ப கண்ணியத்தோட காமிக்குது. லவர் பத்துல நான் ரசிச்ச பல விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, எந்த ஒரு எமோஷன்லயோ ஒரே ஒரு கதையில மட்டும் அது ரொம்ப கேரிடவே ஆகாம இருக்கு இந்த ஃபிலிம். இப்போ சொன்னோம்ல, நம்ம வந்து ஸ்வஸ்விகா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப யசோதான்னு ரொம்ப அப்ராப்ரியேட்லி நேம்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அம்மாவை தானே பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய புருஷனையும் அந்த குடும்பத்தையும். வச்சுக்கோங்க, பூனை ஃப்ரெண்ட் அப்பப்போ பேசுவாங்க. பட் ஸோ இந்த ஒரு கேரக்டருடைய ஒரு கஷ்டத்தை மட்டுமே பேசணும் அப்படின்றது இந்த ஃபில்ம் இல்லை. ஏன்னா ஒருவேளை அவளுடைய நியாயத்தை மட்டும்தான் பேசுகிற ஒரு படமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அட்டகத்தி தினேஷ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கெத்தை வந்து ரொம்ப கெட்டவனாக சுலபமாகவே காட்ட முடியும். ஏன்னா அவன் செய்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாகத்தான் இருக்கு. பட் இந்த படம் அதை செய்யலை. இன்ஃபேக்ட் அவனுடைய ஒரு வல்னரபிள் சைடையும் காமிக்குது. அவன் இந்த குடும்பத்தில் அவனுடைய ஒரு பையன் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய, நம்ம சட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தருதலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாலும் கூட அவனுடைய ஒரு எமோஷனல் பயன் என்ன இந்த குடும்பத்துக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்குது. அவனுடைய ஒரு நற்தன்மையை அங்கேயும் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பயங்கரமா பேட்டிங் ஆடி 94ல இருக்கிற ஒருத்தன் கூட இன்னொருத்தங்கிட்ட வேணும்ட்டு அவுட் ஆயிட்டு அவன் கொண்டாடுறதை பார்த்துக்கிட்டே அப்படி சிரிச்சுக்கிட்டே போற ஒருத்தனை எப்படி வெறுக்க முடியும்? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சஞ்சனா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஹரிஷ் கல்யாண் அன்பு லவ் பண்றாரு. பட் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வரி, ஒரு காட்சி ரொம்ப முக்கியமான ஒரு வரி, ரொம்ப அழகான ஒரு வரியும் கூட. அவங்க வந்து நீ இதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ற, நம்ம பிரிய போறோம்னு சொல்லிட்டு, பட் உண்மை என்னன்னா நானும் உன்னை பயங்கரமா நேசிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன். அதுக்கப்புறமா அவங்க சொல்றது தான் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். ஆனா இது பத்தாது, இதுக்கும் மேல தேவை ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்குல்ல. அது எத்தனை ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்குறோம், லவ் மட்டுமே போதும், ஐ லவ் யூ போதும், அவ்வளோதான், அதை வச்சுக்கிட்டே காலபூரா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய பல படங்கள், பல கதைகள் மத்தியில் இது ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங் பார்வையாகவே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ஃபிலிம் வந்து பல பிரச்சனைகளை எழுப்பும் பொழுது கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சராசரி கதை சார்ந்த தீர்வுகளை அவ்வளோ சுலபமாகலாம் கொடுக்காத ஒரு ஃபில்மாகவே இருக்குது. அப்படின்னா என்ன, நம்ம அந்த கதையை இப்போ பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் இது எப்போ தான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடைய, ஒரு என்கேஜ்மெண்ட்டோடைய நம்ம பார்க்குறோம். இது கண்டிப்பாக இந்த கதைக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல கேள்விகள், ஓகே அன்பும் கெத்தும் எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அன்பும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேருவாங்களா மாட்டாங்களா, கெத்து வந்து வீட்டுக்கு எப்பயாவது பிரயோஜனப்படக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுவானா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் விளையாடக்கூடிய கிரிக்கெட் போட்டியில எப்போ அந்த ஜெயிப்பாங்களா, அன்புக்குன்னு ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று கிடைக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகளை இந்த படம் நமக்குள்ள விதைச்சிக்கிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் படமே நம்ம கூட கிரிக்கெட் விளையாடுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். படம் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்தா, நம்ம ஒரு பேட்டராக இருந்தா, அது சில இடங்கள்ல நமக்கு நார்மலான ஒரு டெலிவரி போட்டு நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரெசல்யூஷனை கொடுக்குது. யசோதா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டை விட்டு வெளியே போறா, போன உடனே அவள் வரமாட்டாளா அப்படின்னு நம்மள ரொம்ப நேரம் அது எங்க வைக்கல. ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அது நடக்குது. பட் இன்னொரு பக்கம் அன்பும் கெத்தும் சேர்த்து விளையாடக்கூடிய ஒரு போட்டியில அவங்க எப்போதான் ஜெயிப்பாங்க, நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோமே. ஆனால் அந்த இடத்துல இந்த படம் நமக்கு ஒரு ஸ்லோவர் பாலை போட்டு நம்மளை டிசீவ் பண்ணுது. இந்த படம் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபிலிமே கிடையாது. ஓகே இல்லை இப்படி சொன்னா தான் சமூகம் ஒத்துக்கும், அதனால நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லாத ரொம்ப தைரியமான ஒரு ஃபில்மாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப சிக்கலான ஒரு சப்ஜெக்ட்ஸ், டாபிக்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இறங்கும் பொழுதும் கூட இந்த படம் அந்த காட்சிகள், அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தையும் அதனுடைய ஒரு நிஜத்துவத்தையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கேப்சர் பண்ணணும். பட் தப்பான கருத்து எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கு. ஒருவேளை ரொம்ப பிளாக் ஆர் ஒயிட், ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்ட் ஃபில்மாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஸ்வஸ்விகா ப்ளே பண்ற யசோதா அவங்க வந்து கெத்தோடவே இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையவே கிடையாது. அதனால இந்த படம் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் வந்து, இந்த படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நீங்க ரொம்ப சுலபமாக நல்லவர்களும் கெட்டவர்களும் அப்படின்னு 2 டப்பாவை போட்டு அதுக்குள்ள அடைச்சு வச்சிட முடியாது.
நிஜ வாழ்க்கை போலவே இங்க இருக்கக்கூடிய சில பிற்போக்கு சிந்தனைகள் கொண்ட கதாபாத்திரங்களும் கூட நல்ல மனுஷங்களாகவே தன்னை தானே நினைச்சுக்கலாம், தன்னை சார்ந்து இருக்கிறவங்களும் அப்படின்னு நினைக்கலாம், அவங்க நல்லவர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா. பட் அதை வந்து ரொம்ப தெளிவாக பேச முடியுது ஒரு ஃபிலிம்ல அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இதுல ஆக்சுவல் சிக்கல் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ரியல் லைஃப் போலவே இருக்கு. நம்ம வாழ்க்கையில பல சிக்கல்கள், அதுல ஒண்ணு ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை. ஸோ இந்த இடத்துல சில பேர் அவங்களுடைய ஒரு ஒரு ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் லைஃப் அவங்களால வாழ முடியல அப்படின்னா அதற்கான காரணம் அவங்களுடைய ஒரு ஈகோவாகவே இருக்காங்க. என்னடா இவர் பேசுறதை பார்த்தா ஏதோ பயங்கர சீரியஸான படம் போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நகைச்சுவையை சரியான அளவில் அங்கங்கே இறக்கக்கூடிய ஒரு ஃபிலிமும் கூட. ஸோ கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் இதெல்லாம் பொறுத்து சிந்திக்கும் பொழுதும் கூட இந்த கதாபாத்திரங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறீங்க. கண்டிப்பாக அது எனக்கு நடந்துச்சு. லைக் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு காட்சியில் கெத்து ஒருத்தன் அரைஞ்சிட்டு ஐயோ என்னடா இவ்வளோ கோவப்பட்டான் அப்படின்னு பார்த்தா அந்த எதிர் கதாபாத்திரம் வந்து நான் கோலியை சொன்னேன் அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வருது. அதை நீங்கள் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கத்தி சிரிக்காம இருக்க முடியாத மாதிரி ஒரு காட்சியில் ரொம்ப ஒரு நிஜ வாழ்க்கையும் நம்ம எவ்ரிடே லைஃப்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூமெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண ஒருத்தரால் தான் இந்த ஃபில்மை எழுத முடியும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அந்த ஒரு 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 சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமாவை என்னால் ஃபிலிமில் காட்ட முடியும். இந்த இடத்துல ஃபிலிமுக்காக நான் இதை எக்ஸாஜரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது இந்த ஃபிலிம் கான்ஸ்டன்ட்டாக நம்ம சொல்லிட்டு இருக்கு. லைக் ஒரே ஒரு சீன் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா அன்பும் அவனோட ஃப்ரெண்டும் அங்கே வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பின்னாடி ஐயோ கெத்து பக்கத்துலேயே இருக்கான் அப்படிங்கிறத அவன் உணரல. அதுக்கப்புறமா அவன் வந்துடுறான். அந்த காட்சியை அந்த படம் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுது அந்த ஒரு சீனை வச்சுக்கிட்டு. அது பிறகு கெத்தோட ஃப்ரெண்டும் அந்த காட்சிக்குள்ள அவனுடைய ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றும் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கல. பட் நீங்கள் ஃபிலிமில் பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்டை நீங்கள் பார்க்குற ஒரு ஃபீலிங் கொண்டு வர்றது இருக்குல்ல, அதுதான ஃபில்ம் மேக்கிங். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த சீன் எங்கே முடியுது, ஒன்றும் பயங்கரமான ஒரு விஷயத்தையும் முடியல. ஒரு வார்த்தை சொல்லப்படுது, சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தான்பு சொல்கிறான். அது அவனுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தை உருவாக்குது. இதை நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், இது இன்னொரு ஒரு அம்சம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது. என்ன சராசரியாக நம்ம பேசும்பொழுது பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தையில் ஒருத்தன் திட்டினாதான் அவனுக்கு கோபம் வரும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 1-2 வார்த்தைகள் அவனுடைய மனநிலை சரியாக இல்லாத நேரத்தில் அது அவனை எப்படி தாக்கக்கூடும், அவனை எப்பேற்பட்ட ஒரு கோபத்துக்கு உள்ளாக்கக்கூடும் அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கவனிச்சு. தெரியல எனக்கு வேற எந்த ஃபிலிமும் அவ்வளோ இது பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் வந்து சொல்கிறேன் இப்போ சின்ன பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை அதை விட இன்னொன்று ஹலோ அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை ஒருத்தனை எந்த அளவுக்கு கோபத்துக்குள்ள ஆக்குது. ஜாதி ரீதியான ஒடுக்குதல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையும் கான்ஸ்டன்ட்டாக கையாண்டுக்கிட்டே இருக்கு இந்த ஃபிலிம். இந்த படம் பூராகவே அது ஒரு லேயராகவே இருக்குது. சில இடங்களில் கொஞ்சம் ஒரு பெரிய அந்த லேயர் கொஞ்சம் முன்னுக்கு வருது, சில இடங்கள்ல அந்த லேயர் கொஞ்சம் பின்னுக்கு போகுது. பட் அது மட்டுமே இந்த படம் பேசல, பட் அதையும் முக்கியமாக பேசுது. அன்பு கேரக்டரை பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் அவனுக்கு ஒரு டீமில் இடம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் ஒரு ஃப்ளெக்ஸ் போடும்பொழுது அவனுடைய ஒரு ஃபோட்டோ அங்கே போட்ட ஒரு பெரிய சிக்கலாகுது, ஏன் அவனுக்கு தான் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலில் ஏன் அவன் ஏற்றுக்கப்பட மாட்டேங்கிறான். அம்பேத்கருடைய ஒரு மெமோரியல் பில்டிங் கான்செப்டாக ஒரு விஷுவலாகவே இந்த படம் அங்கே காமிக்குது. பட் அப்படி இருந்தாலும் கூட இந்த படம் யாரையுமே நான் வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்த டாப்பிக்கை நான் பேசணும், சரியாக பேசணும். பட் அப்படி இருந்தாலும் இதை பேசுகிற முறையில் பார்க்குறவனுக்கு அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனும் புரிஞ்சுக்கணும் அவன் தப்பு பண்ணுறான், அதை எப்படி அவனை புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு ஆலோசனையிலேருந்து வந்த பல காட்சிகளாகத்தான் நான் கவனிக்கிறேன். இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அது சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எப்பேற்பட்ட ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமாக நமக்கு தெரியலாம். ஐயோ அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது இந்த பிரச்சனையில், இது எப்படி தீர்க்கிறதுனே புரியலையே அப்படின்னு ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் பொழுது கூட 1-2 வழிகளில் அவ்வளோ அது ரொம்ப சுலபமாகவே மேபி சால்வ் பண்ணிட முடியுமோ அப்படின்ற ஒரு ரொமான்டிக்கான ஒரு தாட்டை வைக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு 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 டீப்பான ஒரு ப்ராப்ளம்க்கு அது கேட்குது. அவ்வளோ பெரிய இஷ்யூவை சம்டைம்ஸ் நீங்கள் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஒரு சாரி சொல்லி பாருங்களேன் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுது. சும்மா உங்கள் ஈகோ நீங்கள் கொஞ்சம் அங்கே ஒதுக்கி வைக்க முடியுமா உங்களால் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குது. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வெங்கடேஷோட ஒரு கேரக்டர் ரொம்ப சுலபமாக வில்லனாவே காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஜாதி ரீதியாக ஒருத்தர் ஒரு மாதிரி மட்டப்படுத்துகிறான். பட் அப்படி இருந்தும் அவனை நம்ம மனசில் ஆமாம் அவன் கொஞ்சம் கட்டிக்கத்தக்க ஒரு மனுஷன் தான், கொஞ்சம் இல்லை நல்லாவே. பட் அப்படி இருந்தும் கூட அவனுக்கு கை கொடுக்கறது தான் ஒரு ஒரு காட்சியாக நான் காமிக்கணும் அப்படின்னு எடுத்ததுக்கு. ஸோ அல்டிமேட்டாக இந்த ஃபிலிம் இந்த கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த 2 கேரக்டர் நேம்ஸ் வச்சு ஓரளவு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கெத்தை விட அன்பு எங்கே மேல் நோக்கி நிற்குதோ நிற்கிறானோ
அந்த இடத்துல மேபி ஒரு தீர்வு நமக்கு கிடைக்குமோ அப்படின்ற ஒரு அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு தாட்டை இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணதில்லை. ஸோ அந்த காரணத்துக்காகவும் இன்னும் பல்வேறு காரணங்கள் நான் சொன்னது போல அது எல்லாத்துக்காகவும் எனக்கு லவர் பத் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? காமெண்ட்ஸில் விடுங்க. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.